ஹாய் சொல்லுமச்சி வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அன்பாக்சிங் ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து நான் ரொம்ப நாளாக நான் இது பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன், இது வாங்கணும்னு சொல்லிட்டு. என்னுடைய ஃபோட்டோகிராஃபி பர்பஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இது வந்து அமேசானில் நான் வந்து ஒரு 7 days பிஃபோர் ஆர்டர் போட்டேன். அது இன்றைக்கி தான் வந்துச்சு. ஸோ இது எல்லாம் அதை வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி எல்லோரும் முன்னாடி இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது அன்பாக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பீரோல் பார்த்துடலாமா? லெட்ஸ் கோ. ஆக்சுவலி இது வந்து இன்றைக்கி தான் வந்துச்சு. உங்கள் முன்னாடி நான் அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அன்பாக்ஸ் பண்ணேன். பாருங்கள், இந்த அமேசானோட பில்லு கூட அப்படியே தான் இருக்குது. ஸோ சூப்பராக அழகாக ஒரு நல்ல ஒரு ரேப் பண்ணி அழகாக சூப்பராக ரேப் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அன்பாக்ஸ் நைஃப் வச்சுருக்கேன். கைஸ், நைஃப் ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா கையை அறுத்துரும். ஸோ இது வந்து விளையாட்டு பொருள் இல்லை. ஸோ கேர்ஃபுல்லாக என்றைக்குமே வந்து இது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இது வந்து ஹேண்டில் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ ஏன்னா இது வந்து நிறைய குழந்தைங்க வந்து இதை வந்து தப்பாக ஹேண்டில் பண்ணி கையெல்லாம் அறுத்துக்கிறாங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது இந்த நைஃபு. ஸோ அதனால் வந்து நம்ம என்றைக்குமே வந்து இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எஸ், செம்மையாக இருக்குது கைஸ் பாக்ஸு. நான் செகண்ட் கேமரா ஆங்கிளில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பாக்ஸு. இது வந்து மாடல் பேர் வந்து ஸ்ட்ராப்போட மாடல் பேர் வந்து XAperture. ஸோ சூப்பராக அழகாக ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரெசன்டேஷன் வைஸ் ரொம்ப அழகாக இருக்குது இவங்களோட ப்ரெசன்டேஷன். ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு இதை பார்த்துடலாமா? One, two, three. கைஸ், இப்படி தான் கைஸ் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கானுங்க. செம்மையாக பாக்ஸே சூப்பராக இருக்குது. இதை பாருங்கள், இதுதான் அந்த ஸ்ட்ராப்பு. ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ராப்பு. 2 கேமரா மாட்டுற மாதிரி ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து சென்டரில் வந்து XAperture லோகோ இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு இது வருது. இது இல்லாமல் கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 கொடுத்துருக்காங்க அழகாக சூப்பராக. ஸோ இதான் அந்த ஸ்ட்ராப்பு. பியோர் லெதர், செம்மையாக இருக்குது. ஸ்மெல்லு கூட சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள். ஸோ இதான் அந்த ஸ்க்ரூ, கேமராவில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த ஸ்ட்ராப்பில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கிஃப்ட் ஒரு கீ செயின் ஒன்று கொடுத்துருக்காங்க சூப்பராக, தெரியுதுங்களா? கீ செயின். இவ்வளோதான் கைஸ். ஸோ பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஸோ டோட்டல் எம்டி. திஸ் இஸ் வாட் இட் இஸ் தட் கம்ஸ் இன் XAperture பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த இதை வந்து எப்படி நம்ம மாற்றுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்பரசமாக தான் இருக்கும். அதை ஒரு வாட்டி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் அதுக்கப்புறம் இது வந்து ஒன் டைம் செட்டப் தான். ஸோ இது வந்து நம்ம ஒரு வாட்டி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா செம ஈஸி. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி செட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது.
அதுதான் இதோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ ஏன்னா பிகாஸ் இதில் வந்து நிறைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கேமரா எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து பக்காவாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து இதில் தெரியுது, நல்ல குவாலிட்டி அப்படிங்கிறது இதில் தெரியுது. ஸோ அவங்களுடைய XApertureோட கார்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும். அட்டாச் பண்ணிவிட்டு இதை வந்து இதுக்குள்ளே அப்படி போட்டு நம்ம நார்மலாக பெல்ட் மாட்டுற மாதிரி தான் கைஸ். ரொம்ப ஒன்றும் பெருசாக ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. ஸோ அதை பார்த்து அப்படியே ரொம்ப பயந்துடாதீங்க. இது வந்து அப்படியே நம்ம இடுப்பில் பெல்ட் கட்டுறது எப்படி அதே மாதிரி தான். அவ்வளோதான். ஒரு பக்கிள் கொடுத்துருக்கான் அழகாக சூப்பராக பாருங்கள். நல்லா அழகான ஒரு பக்கிள் ஒன்று கொடுத்துருக்கான். இந்த பக்கிள் தான், இந்த பக்கிளை வச்சு தான் நம்ம வந்து இந்த பக்கிள் வச்சு தான் நம்ம வந்து மாட்ட போகிறோம். ஸோ இதை அப்படியே அழகாக பெல்ட்டில் வந்து மாட்டிட்டு அப்படியே எடுத்து இதில் சொருக வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சுது. இப்போது செகண்ட் ஃபேஸ் இருக்குது. ஸோ செகண்ட் ஃபேஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை எடுத்துக்கணும். கைஸ் இப்போ வந்து இது ரெண்டு இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து ஒன்றை வந்து இதில் மாட்டிக்கணும் அண்ட் இன்னொன்று வந்து இதில் மாட்டிக்கணும். இது வந்து எதுக்கு அப்படின்னா வந்து ஒரு டபுள் ஸ்டெபிலிட்டிக்கு தான். கேமரா வந்து இந்த நம்ம ஹார்னஸ் வந்து எங்கேயும் மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராப் கொடுப்பாங்க. ஸோ இது கொடுத்தா நம்ம செஸ்ட்லேயே அழகாக வந்து செட்டில் ஆகி அழகாக இருக்கும். முடிச்சுட்டு இதை அப்படியே டைட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஸோ இதுக்கு வந்து இது இருக்குது, ஹோல்ஸ் 3 எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட டைட்டுக்கு உங்களோட செஸ்ட்டுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை மாதிரி வச்சு செட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைனல் போஸ்டர் வந்து இதுதான். ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஸ்ட்ராப் எதுக்குன்னா வந்து இதுவும் வந்து கேமராவுக்கு வந்து செகண்ட் ஸ்டெபிலிட்டி. இது வந்து என்னென்னா இது நீங்கள் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இது இன்கேஸ் இது வந்து உங்களுக்கு லூஸ் ஆச்சு அப்படின்னா கூட இது உங்களுக்கு விடாது. ஸோ அதுதான் வந்து இதோட மெயின் பர்பஸ். ஸோ இது போட்டுட்டு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நவ் சிம்பிள் ஆஸ் தட் இதை வந்து கேமராவில் இந்த பர்டிகுலர் இந்த ஸ்க்ரூ இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம வந்து நம்மளோட கேமராவில் மாட்டிக்கணும். கேமராவில் மாட்டிட்டு அதை வந்து இதில் சொருவ வேண்டியது தான். அவ்வளோதான், புரிஞ்சுங்களா? ஸோ சிம்பிள் ஆஸ் தட். ஸோ அதே மாதிரி இதுவும் இந்த சைடில் இதுக்குள்ளே போடணும். இப்போ இது வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். அவ்வளோதான். ஸோ இதை மாதிரி போட்டுட்டு நாம் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். சிம்பிள் அஸ் தட். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸி. ஸோ இந்த கேமரா இந்த ஸ்ட்ராப் வந்து மேலே கீழே மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாகவே இருக்காது. ஸோ நீங்கள் இப்போ கீழேருந்து கேமரா எடுக்கிறீங்கன்னா இது அழகாக உங்கள் கையோட மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து சூப்பராக இருக்குது அண்ட் நல்லா இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ப்ரொஃபஷ்னலாக இருக்குது அண்டு ஸ்டடி, நல்ல வெரி ஸ்டடியாக இருக்குது. ஸோ இது வந்தோட லாங் டேர்ம் ரிவ்யூ வந்து நான் இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு 3 months கழிச்சு நான் இதோட லாங் டேர்ம் ரிவ்யூ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ that's all for the video. See you guys on the next video. Until then, it's Bala from Sollumachi. Bye.